ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னையின் வணக்க மாதத்தின் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டில் உள்ள ஒரு திருப்பெயரை உங்களோடு சேர்ந்து தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தியானிக்கின்ற மரியன்னையின் திருப்பெயர், வணக்கத்துக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வெர்ஜின் மோஸ்ட் வெனரபிள், ப்ரே ஃபார் அஸ். ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா வணக்கத்துக்குரியவர் என்று இந்த மன்றாட்டு மாலை சொல்கிறது. அவரை நாம் அனைவரும் வணங்க வேண்டும், அவரை நாம் அனைவரும் போற்ற வேண்டும். லூக்கா 1:48 நாம் வாசிக்கின்றோம், எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று அன்னை மரியாவே தூய ஆவியாரால் தூண்டப்பட்டு பாடினார். ஆகவே எல்லா தலைமுறையினரும் அன்னை மரியாவை வணங்குகின்றார்கள். புனித பெர்னார்தின் வாழ்வில் ஒரு சுவையான நிகழ்வு. ஒவ்வொரு முறையும் புனித பெர்னார்து மரியன்னையின் திருச்சுருவத்தை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் நின்று மரியன்னையின் திருவுருவத்தை வணங்கி மரியே வாழ்க என்று வாழ்த்திவிட்டு செல்வாராம். ஒரு நாள் இவ்வாறு மரியன்னையின் திருச்சுருவம் முன்பாக அவர் நின்று வணங்கி மரியே வாழ்க என்று வாழ்த்திய பொழுது, பெர்னார்தே வாழ்க என்று ஒரு குரல் கேட்டிருக்கிறது. பெர்னார்து அங்கும் இங்கும் பார்க்கிறார், வேறு ஒருவருமே இல்லை. ஆகவே பெர்னார்தே வாழ்க என்று பெர்னார்தை வாழ்த்தியவர் யார்? அன்னை மரியா தான். ஆகவே புனித பெர்னார்துக்கு புல்லரித்து விட்டது. அவர் புலகாங்கிதம் அடைந்தார். மரியாவை வாழ்த்துகிற அனைவரையும் மரியாவும் வாழ்த்துகிறார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக, ஒரு சான்றாக இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று அந்த தாயை வாழ்த்துவோமாக, வணங்குவோமாக. புனித தாமஸ் அக்வினாஸ் திரு அவையின் மிகச்சிறந்த இறையியல் வல்லுனர். அவர் அன்னை மரியாவை வானதூதர் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தினார் அல்லவா? இந்த வாழ்த்து ஒரு சிறப்பான வாழ்த்து என்று ஒரு இறையியல் செய்தி எழுதியிருக்கிறார். புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுகிறார், விவிலியத்திலேயே வானதூதரால் வாழ்க என்று வாழ்த்தப்பட்ட ஒரே ஒரு மனிதர் அன்னை மரியாதான். வானதூதர்கள் பலருக்கும் காட்சி கொடுத்திருக்கிறார்கள், பலருக்கும் செய்திகளை தந்திருக்கிறார்கள், ஆனால் யாரையும் அவர்கள் வாழ்த்தியதில்லை என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் புனித தாமஸ் அக்வினாஸ். அவர் சொல்லுகிறார், வானதூதர்களை வணங்குவது தான் மனிதர்களுடைய இயல்பு. காரணம், வானதூதர்கள் கடவுளுக்கு பணிவிடை செய்கிறார்கள், கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு உடல் இல்லை, அவர்கள் மாண்பு மிக்கவர்களாக தூயவர்களாக இருக்கிறார்கள். எனவே மனிதர்கள்தான் வானதூதர்களை வணங்க வேண்டும், வாழ்த்த வேண்டும். வானதூதர்கள் மனிதர்களை வாழ்த்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் விதிவிலக்காக கபிரியேல் தூதர் அன்னை மரியாவை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்தினார். அதற்கு காரணம் இருக்கிறது என்று தாமஸ் அக்வினாஸ் இந்த வாதத்தை முன்வைக்கிறார். வானதூதர்களுடைய மேலானவர் அன்னை மரியா என்று சொல்கிறார் தாமஸ் அக்வினாஸ். வானதூதர்களைப் போல அவர் கடவுளுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தார், அவர் தூயவராக இருந்தார், கடவுளுக்கு பணிவிடை செய்தார். அன்னை மரியா தன்னையே கடவுளுக்காக முற்றிலும் கையளித்தார். எனவே அவர் வானதூதரை விட மேலானவர். எனவே வானதூதர் அவரை வாழ்க என்று வாழ்த்தியது பொருத்தமானது என்று புனித தாமஸ் அக்வினாஸ் இந்த இறையியல் வாதத்தை முன்வைக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் அன்னை மரியாவை வணங்குவோமாக, நாம் எல்லோரும் அன்னை மரியாவை வாழ்த்துவோமாக. வணக்கத்துக்குரிய கன்னியே என்று சொல்லி அந்த அன்னையை வாழ்த்துவதோடு அந்த அன்னைக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். வாழ்த்தினால், வாயார வாழ்த்தினால் மட்டும் போதாது, நம் வாழ்வால் வாழ்த்த வேண்டும். நம் வாழ்வு நம்முடைய அன்னைக்கு ஒரு சான்று பகர்கிற வாழ்வாக அமைய வேண்டும். அவ்வாறு வாழ்வதற்கு அன்னை மரியா நமக்கு துணை புரிவாராக. வணக்கத்துக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாக.